ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல பில்லிங் சாஃப்ட்வேர பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வாய்ஸ், கொட்டேஷன் எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே டைப் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் டைப் பண்ணுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பில்லிங். இதை ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இதுல வந்து உங்க மொபைல் நம்பரை ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் உங்களுக்கு. இந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணிக்கங்க. ஓடிபி இன்னும் வரல. கன்ஃபார்ம் ஓடிபி தந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கம்பெனி டீட்டெயிலை ஃபஸ்ட்டு இதில் டைப் பண்ணணும். இது மேலே இருக்கும். இதில் போய்ட்டு ஆட் நியூ கம்பெனி, இல்லை உங்கள் ஆஃபீஸ் நேம், கம்பெனி நேம் டைப் பண்ணுங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. மெயில் ஐடி, ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணிக்கங்க. இல்லைன்னா பிளாங்காக விட்டுட்டு அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. சேவ் அண்ட் அப்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இல்லை இன்வாய்ஸ் எப்படி போடுறது, கொட்டேஷன் எப்படி போடுறதுன்னு இதில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து இன்வாய்ஸ் இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதில் போனால் கொட்டேஷன் இருக்கும். இதில் கிரியேட், இதில் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் டைப் பண்ணணும். ஆட் நியூ கஸ்டமர் நேம் டைப் பண்ணிங்க. கஸ்டமர் மொபைல் நம்பரு, கஸ்டமருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா நம்பர் டைப் பண்ணுங்க. பிளாங்காக விட்டுட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ என்ன ப்ராடக்ட் அவங்களுக்கு கொட்டேஷன் தரப்படுங்களோ அதை டைப் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன். குவான்டிட்டி டைப் பண்ணுங்க. ஆட் டு பில். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டாக்ல இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ண சொல்லுது. அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு போட்டுருங்க. ஆட் ஐட்டம். இப்போ ஐட்டம் அந்த இதில் ஆட் ஆகிடும். இதில் நம்மளுக்கு கொட்டேஷன் வந்துடும். எல்லாம் செக் பண்ணிவிட்டு சேவ். இந்த மாதிரி வந்துடும். இதை வியூ தந்து டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க பிடிஎஃப்பை. இதை டேரெக்டாக வந்து நீங்கள் இதை வாட்ஸ்அப்னு தந்தீங்கனாலும் இந்த இது உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் ஆகிடும். இப்போ இன்வாய்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இன்வாய்ஸு, கிரியேட் இன்வாய்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நேம், கஸ்டமர் நேம், என்ன பிராண்டோ அதை செலக்ட் பண்ணுங்க. குவான்டிட்டி போட்டுங்க. ஆட் பில்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சேவ் தந்துருங்க. கஸ்டமரோட மொபைல் நம்பர், ஏன்னா ஃபஸ்ட் நம்ம கஸ்டமரை ஆட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து வியூ தாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும் பில்லு. ஆனால் இந்த இது டெம்ப்ளேட் வேணால் நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா. இது வந்து என்னன்னா இங்கே டாக்குமெண்ட் செட்டிங்னு இருக்கும். அதில் போயிட்டு டெம்ப்ளேட், இல்லை இந்த பில்லு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிங்க. அது வந்து ரெண்டாவது ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ போய் வியூ பண்ணி பாருங்கள். பில்லு இந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட்டுக்கு மாறிடுச்சு. இதில் நிறைய ஐட்டம்ஸ் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக அதில் வந்துடும். இல்லை எல்லாமே கொஞ்சம் பிளாங்காக இருக்குது. கஸ்டமர் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம் அப்படியே. இப்போ அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பெண்டிங் காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி கேஷ் அப்டேட் பேமெண்ட் தந்தீங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்ட மாதிரி காமிச்சிடும், பெய்டு. ஓகேங்களா. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.